அதிகமாக அடர்ந்த மரங்கள் பச்சை பசுமையாக சுற்றியிருக்கும் அந்த காட்டில் அனைத்து விலங்குகளும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தன. அருணன் என்ற யானை மிகவும் பெரியதும் வலிமையுள்ளதுமாக இருந்தாலும் மனத்தில் ஒருவித அமைதியோடு கருணையையும் கொண்டிருந்தது. அவனுக்கு வளவன் என்ற முயல் மிகவும் நெருங்கிய நண்பனாக இருந்தான். முயல் சிறியதாக இருந்தாலும் மிகுந்த புத்திசாலி. ஒரு நாள் அருணன் யானை பெரிய மரத்தடியில் நின்று உணவை மென்று கொண்டிருந்தான். அதே நேரத்தில் வளவன் முயல் ஓடி வந்து, அருணா, நீ பெரியவனும் பலமானவனும் தான், ஆனா புத்திசாலித்தனம் இல்லாம வாழ்க்கை முடியாது. அருணன் சிரித்துவிட்டு, சரி, நீயே சொல்லு, புத்திசாலி என்றால் என்ன? வளவன் சொன்னான், அதை நேரத்துக்கு பார்க்கலாம். அந்த சமயத்தில் ஒரு பெரிய புலி அவ்வழியே வந்தது. அது காட்டில் உள்ள மற்ற விலங்குகளை பயமுறுத்தி, இங்கிருந்து இனி நான் அரசன், யாரும் என் கட்டுப்பாட்டை மீற முடியாது என்று கர்ஜித்தது. அனைத்து விலங்குகளும் பயந்துவிட்டன. ஆனால் அருணன் மட்டும் பயப்படவில்லை. அவன் நேராக புலியின் முன் நின்று, இந்த காடு யாருடம் சொந்தம்? நீ எதற்காக இந்த இடத்தை கைப்பற்ற நினைக்கிறாய்? புலி சிரித்துவிட்டு, நீ பெரியதுதான், ஆனா வேகமில்ல, நான் உன்னை மின்னல் வேகத்தில் தாக்கிவிடுவேன் என்று அபிமானத்துடன் கூறியது. அருணன் குழப்பத்துடன் இருந்தது. வளவன் யோசித்துவிட்டு, நீ மட்டும் போய் அதனை எதிர்ப்பது சரியல்ல, நாம் சேர்ந்து இதை சமாளிக்கணும் என்றான். அருணன் கேட்டான், எப்படி? வளவன் சொல்லியது, நாம் புலிக்கு ஒரு சூழ்ச்சி செய்யலாம், ஒரு பெரிய புலி இருப்பது போல தோற்றமளிக்கலாம். அருணனுக்கு புரிந்தது. அவன் வளவனின் திட்டத்தின்படி நடிக்க தயாரானான். மறுநாள் வளவன் புலியிடம் சென்றான். ஏய் புலி, நீ அரசனாகணும்னா நீ இங்கேயே இருக்க முடியாது. ஏனென்றால் இங்கே உன்னைவிட பெரிய புலி இருக்கிறது. புலி ஆச்சரியமடைந்து, என்ன, இந்த காட்டில் இன்னொரு புலி இருக்கா? வளவன் அதை ஒரு சிறிய குளத்திற்கு அழைத்துச் சென்றான். குளத்தில் பார்க்கும்போது புலிக்கு தன் அன்பே பெரிய புலியாக தெரிந்தது. அதிகமாக பயந்த புலி, இது என்ன விஷயம்? இந்த புலி என் மாதிரி இருக்கிறது, ஆனா இன்னும் பெரியதாக தெரிகிறது என்று கூறியது. அந்த சமயத்தில் அருணன் யானை தன் காலை தரையில் வலுவாக இடித்தான். அதனால் குளத்தில் புலியின் நியாயம் சிலிர்த்தது. அதனால் புலி அதை பெரிய புலி நிஜமாக இருக்கிறது என்று நினைத்துவிட்டது. ஐயோ, இது என்னை விட பெரியதாக இருக்கிறது, நான் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று பயந்து புலிக்காட்டை விட்டு ஓடிவிட்டது. புலி ஓடிவிட்டதை பார்த்து அனைத்து விலங்குகளும் சந்தோஷப்பட்டன. யானை மற்றும் முயல் ஒருவரை ஒருவர் பார்த்து நகைத்தனர். வளவா, புத்திசாலித்தனம் எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு இப்போது புரிகிறது என்று அருணன் கூறினான். வளவன் சிரித்துவிட்டு, நண்பர்கள் ஒன்றாக இருந்தால் எந்த ஆபத்தையும் சமாளிக்கலாம் என்று கூறினான். அந்த நாள் முதல் அருணன் மற்றும் வளவன் காட்டில் அனைவரின் நம்பிக்கையான நண்பர்களாக இருந்து காட்டை பாதுகாத்தார்கள்.